இந்த ஷார்ட்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஸ்கொயர் ரூட் சம்பந்தமான ஒரு சம் பார்க்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 609 பிளஸ் ரூட் ஆஃப் 648 பிளஸ் ரூட் ஆஃப் 60 பிளஸ் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ரூட் ஆஃப் 81. ஸோ இது மாதிரி சம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டுனே இருக்காங்க. ஸோ இது மாதிரி சம் எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போடலான்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி பொதுவாக போடுவோம்னா ஒரு ரூட்டா கேன்சல் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆட் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் ஒரு ரூட் எடுப்போம், கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்படியே பண்ணின்னு வருவோம். ஸோ நம்ம டேரக்டா ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா ஸோ 609 பிளஸ்ன்னு இருக்குதுங்களா, அப்ப 609 ஸோ இப்போ இதுக்கு வந்து பாருங்க 20 ஸ்கொயர் என்ன வரும் 400, இங்க 25 ஸ்கொயர் 625. ஓகேங்களா? ஸோ இது எடுக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து 20யோட சின்ன நம்பர் ஆகுது நம்மளுக்கு ஏன்னா. ஓகேங்களா? இந்த ரெண்டு மட்டும் பாருங்க. அப்ப இங்க 609 பிளஸ்ன்னு தான் வரப்போகுது கண்டிப்பா. அப்படின்னு பார்த்தா இப்ப இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியரஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 தான், ஏன்னா 625 609 பாருங்க 625க்கு நியரஸ்டா இருக்குதுங்களா. அப்ப கண்டிப்பா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25 தான், ஏன்னா 420 வந்து பாத்தீங்கன்னா 400, அதுக்கப்புறம் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 25 தான் 625. ஸோ 609 பிளஸ் வேற சொல்லிட்டாங்க, இது கூட கொஞ்சம் பிளஸ் கூட்டல், அப்ப 625 தான் நியரஸ்ட் நம்பர். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி.